ரீசெண்டா திமுக கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. தேமுதிக 2005 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. கட்சி ஆரம்பிக்கும் போதும் தேமுதிக மட்டும் இல்லாம எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, நாங்க தான் அடுத்த திமுக அதிமுகவுக்கு மாற்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க, ஊழல் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் அவங்களால இந்த தமிழக வரலாறுல எந்த ஒரு கட்சியாலையும் திமுக அதிமுக பெருசா வளர முடியல. அதே நேரத்துல இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு காலப்போக்கில 20 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ காலப்போக்கில திமுக அதிமுக கூட்டணி வைப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்துல சீமானும் இலங்கை தமிழர்களுக்காக ஆதரவான ஒரு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரே 2016 தேர்தலில் அதிமுக ஆதரவா தான் நின்னாரு. அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகமும் எதிர்காலங்கள்ல இந்திய திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்குமா, திராவிட கட்சிகளோட இணைந்து செயல்படுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, ஆந்திரால இப்படித்தான் பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டினாரு. ஆனா இந்நேரம் அதே ஆந்திர மாநில கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சு இன்னைக்கு துணை முதல்வரா இருக்காரு. அதே மாதிரிதான் விஜயும் ஒரு கட்டத்துல இதே திராவிட கட்சிகளோட சேர்த்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உங்களுடைய மனசுல எப்படி இருக்கு? 2026 தேர்தலில் அதுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.